உங்களுடைய சமூக நீதி கட்சியினுடைய வருடாந்த மாநாட்டை பற்றி பேசுகிறார்களே இல்லையோ, மாநாட்டில் வந்த சிறப்பு பேச்சாளர் அர்க்கம் நூராமித்தினுடைய போல்டான ஸ்டேட்மெண்ட் குறித்து தான் இப்போது ஒரு பெரும் குழப்பம் ஏற்பட்டிருக்கிறது. சமூகத்திற்குள்ளே இல்லை, ஜம்மியத்துல் உலமா சபைக்குள்ளே அர்க்கம் நூராமித்துக்கு எதிரான ஒரு பிரச்சாரம் போய்கொண்டிருப்பதாக காணக்கூடியதாக இருக்கிறது. அதாவது இப்போ என்ன சொல்கிற, ஜம்மியத்துல் உலமான்னு சொன்ன உடனே அதுக்கண்டு சிலர் தான் அதோட ஃபேஸஸாக வெளியே வந்து கொண்டிருக்கிறாங்க. அதில் ஒரு முக்கியமான 2 பேர் தான் கூடதரம் ஜம்மியத்துல் உலமாவை ரிமைண்ட் பண்ணுற வகையில் சமூகத்துக்குள்ளே அப்பியர் ஆகிறாங்க. அதில் ஒரு ஆள் ரிசி முஃப்தி, அடுத்த ஆள் அர்க்கம் நூராமித். ஸோ இவங்க 2 பேர் ஃபேஸ் தான் வெளியே வந்திருக்கு. ஜம்மியத்துல் உலமான்னு சொன்னால் இப்போ சாதாரணமாக நினைவு வர ஃபேஸ் 2. ஆனால் 2 பேரும் தங்களை சமூகத்துக்கு முன்னுக்கு எப்படி போர்ட்ரே பண்ணுறாங்க, முன்னிறுத்துகிறாங்க என்று பார்க்குற நேரத்தில் ரிசிமுத்தி அவங்கள் கடும் காரசாரமான பயான்கள், அதே மாதிரி என்ன சொல்கிற அந்த பதவியில் பல வருடங்களாக நான் தசாப்தம் தாண்டிட்டேன்னு நினைக்கிறேன். என்ன ஒரு தசாப்தங்களாக அந்த பதவியில் தன்னை தக்க வைக்கிறதுக்கு ஊடாக அவருடைய ஆளுமையை அவர் வித்தியாசமாக சமூகத்துக்கு முன்வைக்கிறார். அவர் பேச்சாக இருக்கட்டும், அதில் மார்க்க விஷயங்களை கூட சொல்லி மக்களை உணர்ச்சிபூர்வமாக கவர்ந்தெழுக்கிறதா இருக்கட்டும் என்று சொல்லி அவரை லைன் அப் வேறு சரியோ. ஆனால் அந்த லைன் அப் சரியா பிழையாங்கிறதுக்குள்ள விமர்சனங்கள் இருக்கு நிச்சயமாக. ஆனால் இந்த பக்கம் அர்க்கம் நூராமித் ஷேக் அவரை முன்னிலைப்படுத்துறது இப்படியான ஒரு கன்வென்ஷனல் அல்லது ஒரு கன்சர்வேட்டிவ் தோட்டுடைய ஆளாக அவரை முன்னிலைப்படுத்தலை. அவர் ஒரு ப்ரோக்ரெசிவ் ஃபேஸாகத்தான் அவர் முன்னிலைப்படுத்துகிறார். கூட யங்ஸ்டர்ஸோட எங்கேஜ் ஆகிற மாதிரி, கூட சோஷியல் மீடியாவில் ஆக்டிவாக போகிற டாபிக்ஸை பற்றி கதைக்கிற ஒரு ஆளாக தன்னை முன்னிலைப்படுத்தி கொண்டிருக்கிறார். ஸோ இந்த 2 ஃபேஸுமே 2 விதமான லைனப் உலமாக்களுக்குள்ள, அதுவும் குறிப்பாக அகில இலங்கை ஜம்மியத்துல் உலமா சபைக்குள்ளே இருக்கிற என்ன சொல்ல 2 விதமான ஃபேஸஸ், 2 விதமான கன்செப்ட்ஸை வெளியே கொண்டு வந்திருக்காங்க. ஸோ இது சம்பந்தமாக பாசிட்டிவாக பார்க்குறாக்களும் இருக்கிறாங்க, நெகட்டிவாக பார்க்குறாக்களும் இருக்கிறாங்க. ஸோ இந்த நேரத்தில் ஒரு பக்கம் ரிசி முஃப்தி அவங்கள் ஈமானியா அரபு கல்லூரியுடைய நிகழ்வில் போய் கலந்து கொண்டிருந்தார். அது ஒரு புறம் போய் ஒரு வித்தியாசமான பேசுபொருளாக மாறி, அதே மாதிரி மற்ற புறம் சமூக நீதி கட்சியினுடைய நிகழ்வில் தனிப்பட்ட அழைப்பின் பேரில் அங்கே போய் அவர் அந்த இடத்துல முஸ்லிம் சமூக தலைமைகள் கடந்த காலத்தில் ஒரு முக்கியமான சந்தர்ப்பம், ஒரு 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 ஆப்பர்ச்சுனிட்டி அவங்களுக்கு கிடைச்சது. இறைவன் அவங்களுக்கு கொடுத்த கட்டளை நீதிக்காக குரல் கொடுக்கிறது என்கிற விஷயத்தை ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கான ஒரு ஃபீல்டு அவங்களுக்கு கிடைச்சிது. ஆனால் ஈஸ்டர்ன் அட்டாக்கு பின்னால் அந்த அடக்குமுறைகளுக்கு எதிராக அநியாயமாக கைது செய்யப்பட்டவர்கள் நிறைய பேர் அநியாயமாக கைது செய்யப்பட்டார்கள். அந்த நேரத்தில் அதற்கு எதிராக போல்டாக குரல் கொடுக்கிறதுக்கான ஒரு வாய்ப்பு கிட்டி இருந்தும் யாரும் குரல் கொடுக்கவில்லை, யாரும் போல்டாக வெளியே வாய்ஸ் பண்ணலை என்கிற விஷயத்தை ரிமைண்ட் பண்ணி, அதில் அவருக்கும் ஒரு பாட்டு இருக்கிற காரணத்தினால அதை அவர் அல்லாவுக்காக வேண்டி செய்யலை என்கிற காரணத்தையும் பாயிண்ட் அவுட் பண்ணி இறைவனிடத்தில் ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா மாதிரியான ஒரு சிரேஷ்ட சட்டத்தரணிக்காக வேண்டி தனக்கும் தன்னை போன்ற ஆளுமைகளுக்கும் குரல் கொடுக்க முடியாமல் போனது என்கின்ற வருத்தத்தை இறைவனிடத்தில் மன்னிப்பு கேட்பதன் மூலமாக வெளிக்காட்டியிருந்தார். இந்த விடயம் தான் ஜம்மியத்துல் உலமாவுக்குள்ள ஒரு என்ன சொல்ல பேசு பொருளாக மாறி இருப்பதாக செய்திகள் வெளி. நீங்கள் எப்படி இந்த அறிக்கை விடுவீர்கள், எங்களுடைய இயக்கத்தினுடைய பேர் என்ன ஆகுவது, நீங்கள் எப்படி மன்னிப்பு கேட்பீர்கள் என்றெல்லாம் உள்ளுக்குள் பேசிக் கொண்டிருக்கிறார். ஆனால் எனக்கு தெரிஞ்ச வகையில் சமூக வலைதளங்கள் அந்த விஷயத்தை பெரிதளவு விமர்சித்ததாக நான் காணல. சமூக வலைதளங்களில் இருக்கிற சமூக ஊடகவாசிகள் இந்த விடயத்தை ஒரு ப்ரோக்ரஸிவான ஒரு பாயிண்டாக அல்லது என்ன சொல்ல ஒரு மாற்றத்துக்கான ஒரு இனிஷியல் ஸ்டெப்பாக பார்க்குற மாதிரி தான் பொறுப்பு குரலை அவர் சரியாக செய்திருக்கிறார். அதை ஏற்றுக்கொள்ளத்தான் வேண்டும். அவருடைய அந்த ஸ்டேட்மெண்ட் என்பது ஒரு
தலைமைத்துவத்துக்கான ஒரு பண்பாக நாம் பார்க்க வேண்டிய. ஏன்டா இப்படியான ஸ்டேட்மெண்ட்கள் யாருமே வெளியிலே விடுவதில்லை. ஏன்னால் ஜம்மியத்துல் பொறுத்த வரைக்கும் ஒரு பழமைவாத சிந்தனை கொண்டவர்கள், அவர்களுடைய தலைமைத்துவத்துக்கான அந்த சிக்கல்கள் விமர்சனங்கள் நிறையவே இருக்கிறது. அதை மாற்ற வேண்டும் என்பது குறித்தான விமர்சனங்கள் இருக்கின்ற நேரம் அர்க்கம் நூர் ஹமீத் போன்றவர்கள் வெளியில் வந்து இவ்வாறான கருத்துக்களை சொல்வது என்பது வரவேற்க வேண்டிய ஒரு விடயமாக இருக்கிறது. இவ்வாறான கருத்துக்களை ஜம்மியத்துல் உலமா சபையில் இருக்கின்ற உலமாக்கள் வெளியிலே வந்து அவர்களும் அதற்கு எதிராக பேச வேண்டும். அப்படி இருக்கவே கூடாது. அவர்களும் வரவேற்க வேண்டும். இந்த மாதிரியான காரியங்கள் எதிர்காலத்தில் இதை விட அதுக்கு அடுத்த கட்டமாக போய் எதிர்காலத்தில் இப்படியான அடக்குமுறைகள் வருகின்ற பொழுது அநியாயங்கள் நடக்க முதல்ல எக்ஸாக்ட்லி அவங்க குறைஞ்சபட்சம் ரியாக்டிவாக குரல் கொடுக்கணும் அதுக்கு எதிராக. அப்படி இல்லாட்டி ப்ரொஆக்டிவாக அப்படியான அநியாயங்கள் நடக்காத வகையில் சமூகத்தை வழிநடாத்த வேண்டிய பொறுப்பும் அவங்களுக்கு இருக்கு என்கிற விஷயத்தையும் நாங்கள் இந்த சந்தர்ப்பத்தில் ஞாபகப்படுத்த வேண்டியிருக்கு. இதில் இன்னொரு சைடையும் நான் பார்க்குறேன். என்னன்னு சொன்னால், இப்போ அந்த மாநாட்டை நாங்கள் ஒழுங்கு செய்த வகையில் இப்போ நாங்கள் வந்து ஒரு இளம் அரசியல்வாதிகள் அனுபவிங்க. இப்போ நாங்கள் வந்து சமூகத்தில் வந்து ஒரு 20க்கும் 30க்கும் வயதுக்கு இடைப்பட்ட இளைஞர்கள் வந்து அரசியல் செய்கிறாங்க. எங்களை மட்டும் சொல்லலை, எல்லா கட்சியிலையும் இந்த மாதிரியான இளைஞர்கள் அரசியலில் ஈடுபடுறாங்க. இப்படி வார நேரம் சமூகத்தில் உள்ள உலமாக்கள் அது யாராக இருந்தாலும் அவங்களுக்கு அன்னைக்கு ஒரு கடமை ஒன்று இருக்குது. என்னன்னு சொன்னால், இந்த மாதிரியான வார இளைஞர்களை வந்து அவங்க 2 விதமாக அவங்களுடைய இன்புட்ஸை வந்து ஷேர் பண்ணணும், பகிர்ந்து கொள்ளணும். முதலாவது வந்து மார்க்க ரீதியான அவங்களோட வந்து இன்புட்ஸை வந்து ஷேர் பண்ணுறேன். அதே மாதிரி அவங்க இவ்வளோ நாளாக இந்த சிவில் சமூக இல்லாட்டி இந்த அரசியல் இந்த சூழ்நிலையில் வந்து அவங்க நிறைய கலந்துரையாடல்கள் அல்லது நிறைய செயற்பாடுகளில் வந்து அவங்க வந்து பங்களிப்பை செலுத்திக்கிறாங்க. அவங்க வந்து அதில் ஈடுபட்டு இருக்கிறாங்க. இப்போ அப்படி இருக்கிற நேரம் நாங்கள் அதில் வித்தியாசமாக எந்த கட்சியை சேர்ந்த ஆட்களாக இருந்தாலும் ஒரு இளம் சமுதாயம் என்ற வகையில் நாங்கள் அதில் வித்தியாசமாக நாங்கள் அந்த பாதையில் நாங்கள் அதில் நடந்து சென்றாலும் அதில் உள்ள சில படிப்பினைகள் வந்து எங்களுக்கு முந்தைய சந்ததியிலிருந்து அல்லது எங்களை விட மூத்த தலைமுறையினரிடமிருந்து நாங்கள் எதிர்பார்க்க வேண்டிய ஒரு சூழ்நிலை வந்து இருக்கிறது. ஸோ அவ்வாறு வார நேரம் அர்க்கம் நூர் ஹமீத் ஷேக் வந்து ஒரு கட்சியினுடைய மாநாட்டில் ஒரு சிறப்பு பேச்சாளராக வந்து ரசூலுல்லாஹ்வோட சீராவிலிருந்து சமூக நீதி அல்லது இந்த நீதிக்காக போராடுவது அன்றது சம்பந்தமான ஒரு 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 வழிகாட்டல்களை அல்லது அவருடைய இன்புட்ஸை வந்து அவர் ஷேர் பண்ணி இளைஞர்களை வந்து நீங்கள் இதில் தொடர்ந்து அது எந்த கட்சியாக இருந்தாலும் நீங்கள் உங்களோட நீதிக்கான போராட்டத்தில் நீங்கள் வந்து தொடர்ந்து இயங்கணும்னு சொல்லி சமூகத்தில் இருக்கிற ஒரு முக்கியமான பொறுப்பில் இருக்கிற ஒரு ஆள் வந்து அதனை அந்த மாதிரியான கருத்துக்களை சொல்கிறதுன்றது வந்து மிக முக்கியமாக நான் பார்க்குறேன். இளம் அரசியல்வாதிகளுக்கு வந்து அப்படியான ஒரு எதிர்பார்ப்பு இருக்கிறத வந்து இந்த உலமா சபை அல்லது இந்த இந்த முஸ்லீம் சமூக சிவில் மார்க்க தலைமைகள் வந்து புரிஞ்சு கொள்ளவும் வேணும். இல்லை, அவர் அந்த கருத்தை சொல்வதற்கு நிர்பந்திக்கப்பட்டார் அந்த இடத்துல. காரணம் என்னவென்றால், அவருக்கு முன்னே இருந்தது சிரேஷ்ட சட்டத்தரணி ஹிஜாஸ் ஹிஸ்புல்லா. அவர் முன்னே இருப்பதால், இவரும் நீதியை பற்றி பேசுவதால், சமூக நீதி கட்சியும் ஒரு நீதிக்கான கட்சியும் என்பதால் அவர் அந்த விடயத்தை போல்டாக வெளிப்படையாக மன்னிப்பு கேட்க வேண்டிய ஒரு சூழ்நிலைக்கு அவர் தள்ளப்பட்டார் நான் நினைக்கிறேன். ஆனால் இதுக்குள் இன்னும் ஒரு கதை போகிறது. அர்க்கம் நூர் ஹமீத்துக்கும் ரிஷுத்துக்கும் இடையிலே ஒரு தலைமைத்துவத்தை போட்டி ஒன்று இடையிலே இருப்பதாகவும், அர்க்கம் நூர் ஹமீத் தலைமைத்துவத்தை கைப்பற்றுவதற்காக வேண்டி ஒரு பொலிட்டிக்ஸ் ஒன்றை இதுக்குள் செய்வதாகவும் ஒரு விமர்சனமும் பேசப்பட்டு வருகிறது. அந்த விமர்சனம் சம்பந்தமாக பொதுவழியில் யாரும் எழுதினதாக நான் பெருசாக சோஷியல் மீடியாவில் காணல. ஆனாலும் வந்து அப்படியான போட்டிகள் எல்லா அமைப்புகளுக்குள்ளே இருக்கிறதானே. ஸ்ரீதரனும் சுமந்திரனும் அடிபிடிப்படுறாங்க தானே, தெரிஞ்ச விஷயம் தானே. அது ஒவ்வொரு கட்சிக்குள்ளேயுமே வந்து தலைமைத்துவக்கான போட்டி, ஒவ்வொரு அமைப்புக்குள்ளேயுமே தலைமைத்துவக்கான போட்டி இருக்கு. ஆனால் எந்த இடத்துல எல்லா சமூகங்களும் கவனமாக இருக்க வேண்டிய விஷயம் வந்து அர்க்கம் சொன்ன மாதிரி இளைஞர்களில் நம்பிக்கையை ஒன்று சிவில் தலைமைகள் அல்லது மார்க்க தலைமைகள் அல்லது அரசியல் தலைமைகள் ஏதோ ஒரு தலைமை இந்த இளைஞர்களில் வழிகாட்டுற ஒரு பொறுப்பை அந்த அக்கௌண்டபிலிட்டியை சரியாக எடுத்து செய்யலைன்னு சொன்னால்தான் அந்த சமூகங்கள் இருந்து கட்டுக்கடங்காமல் ஆயுத தூக்குற மாதிரியான ஒரு எக்ஸ்ட்ரீம் டிசிஷனுக்கு ஆட்கள் அல்லது இளைஞர்கள் குறிப்பாக போகிறதுக்கு காரணமாகிறது. எனவே சிவில் சமூக மார்க்க தலைமைகள் அரசியல் தலைமைகள் வந்து எப்பொழுதுமே இளைஞர்கள் தொடர்பாக அதிக அவதானத்தோடு இருக்க வேண்டிய ஒரு காலத்தில் இருக்கிறோம். ஏனென்று சொன்னால் நிறைய விடயங்களை இன்றைய இளைஞர்கள் வந்து கன்வென்ஷனல் மீடியாஸை தாண்டி அவங்களாகவே இன்டர்நேஷ்னல் லெவலில் இருந்து கன்சியூம் பண்ணுறதுக்கான ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வந்து நிறைய கொட்டி கிடக்கு. வீட்டுக்குள்ளேயே ஒரு புள்ள இருக்குங்கிறதுக்காக வேண்டி அவனுக்கு ஒன்றுமே தெரியாது நினைக்கல. அது
அவன் இவ்வளோ பெரிய ஒரு வெளிநாட்டில் எங்கேயோ ஒரு உலகத்தில் ஒரு மூலையில் இருக்கிற ஒருத்தனுடைய சித்தாந்தத்தை அவன் ஏற்றுக்கொண்டு நம்பிக்கை கொள்கிற ஒரு ஆளாக மாறையில். எனவே தொடர்தேர்ச்சியாக இளைஞர்களை கண்காணிக்கிறதும் அவங்களுக்கு சரியான வழிகாட்டுதலை கொடுக்க வேண்டியதும் சிவில் சமூக மார்க்க அரசியல் தலைமைகளுடைய ஒரு தலையாய கடமை என்பது. ஆனால் அது நடக்கிறதா என்பதில் சந்தேகம் இல்லை. அதில் நாசிக் சொன்ன விஷயத்தில் மிக முக்கியமான ஒரு பாயிண்ட் ஒன்று இருக்குது. என்னென்னு சொன்னால் 2012-13 வந்து பொதுபல சேனா இந்த சிங்கள ராவைய இந்த பிரச்சனைகள் வார நேரம் நீங்கள் 2019 நடந்த குண்டு வெடிப்பு இருக்குதானே, அந்த குண்டு வெடிப்பை நோக்கி அந்த மாதிரியான ஒரு செயலில் ஈடுபடணுமெண்டு இளைஞர்களை தூண்டினதில் மிக முக்கியமான காரணி இவ்வாறான ஒரு பிரச்சனை. ஏன்னா அந்த நேரம் உங்களுக்கு தெரியும், முஸ்லீம் சமூகம் வந்து இந்த மாதிரியான ஒரு ப்ரெஷரில் அழுத்தங்களுக்கு இருந்தாங்கன்னு சொல்லி அந்த நேரத்தில் வந்து அந்த இளைஞர்கள் அதாவது அந்த சிந்தனையில் கவரப்பட்ட இளைஞர்கள் அல்லது அந்த பக்கம் போகாவிட்டாலும் அந்த அழுத்தங்களுக்கு உள்ளாகி இளைஞர்களுக்கு அரசியல் தலைமை நம்பிக்கை தருவதாக இருக்கவில்லை, மார்க்க தலைமையும் அந்த நேரத்தில் நம்பிக்கை தருவதாக இருக்கவில்லை, சிவில் தலைமையும் நம்பிக்கை தருவது. அப்போ அந்த நேரம் என்ன செய்வாங்கன்னு சொன்னால் பிரச்சனையை தங்கட கைக்கு எடுக்கிற சட்டத்தை கையில் எடுக்கிற, அதாவது நீங்கள் உங்களால் தீர்வு கொடுக்கலாட்டி எங்களுக்கு பற்ற தீர்வை நாங்கள் செய்வோம். அது ஆக முக்கியம், அது மிக பயங்கரமான ஒரு இடம். எங்களுக்கு பற்ற சொல்யூஷன் எடுக்கிற நேரம் அது எந்த எல்லைக்கும் போகலாம். அப்படி தொடங்கினது புவி அரசியல் காரணங்களால் அது ஒரு இடத்துல போய் முடிஞ்சுது. ஆகவே இனியொரு காலத்தில் இந்த மாதிரியான இளைஞர்கள், அதை முஸ்லீம் சமூகத்தில் நாசிக் சொன்ன மாதிரி நீங்கள் கேட்டீங்களே, அதாவது சமூகம் மட்டுமில்லை, எல்லா சமூகமும் இருக்கட்டும், மலையாள சமூகமாக இருக்கட்டும், சிங்கள சமூகமாக இருக்கட்டும், அதில் நீங்கள் கேட்ட மாதிரி இன்னமும் நடக்குதான்னு சொன்னால் உண்மையில் நடைபெறவில்லை. நான் இந்த அர்க்கம் நூறாம் செய்த அந்த உதாரணத்தை சொல்லி என்னென்னா இது ஒரு ஆரம்ப புள்ளி. இந்த மாதிரி நிறைய உலமாக்கள் அல்லது சிவில் தலைமைகள் இளைஞர்களுக்கான அந்த நம்பிக்கையை கொடுக்கறது. அதாவது நீங்கள் இந்த நாட்டில் வந்து நாங்கள் உங்களுக்கான தலைமையை வழங்கி கொண்டு தான் இருக்கிறோம், நாங்கள் உங்களோட பிரச்சனைகள், அதாவது இந்த சமூகத்தினுடைய பிரச்சனைகளில் நாங்கள் மௌனமாக இருக்கவில்லை, நாங்கள் எங்களால் எல்லா பிரச்சனையும் தீர்க்க முடியாது, ஆனால் நாங்கள் எங்களால் இயலுமான அளவில் நாங்கள் வந்து நீதிக்காக போராடுகிறோம் என்ற அந்த நம்பிக்கையை வந்து இந்த தலைமைகள் வழங்கினால் அந்த இளைஞர்களோடு நாசிக் சொன்னது போன்று ஒரு 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 உரையாடலில் அவர்கள் இருந்தால் அந்த நீங்கள் சொன்ன மாதிரி அந்த கடமை வந்து சரிவர நடக்கும். அந்த உரையாடல் நடைபெறவில்லை என்பதுதான் யதார்த்தமான உண்மை. ஏனென்றால் நமக்கும் இளைஞர்களாக நமக்கும் எல்லாருக்கும் இருக்கிற கடமை வந்து இந்த சமூகத்தையும் இந்த சமூகத்தில் இருக்கிற முக்கியமான கூறுகள், பெண்கள், இளைஞர்கள் என்று சொல்லி எல்லாரையுமே டெமோக்ரட்டைஸ் பண்ண வேண்டிய தேவை, ஜனநாயக பிரவாகத்திலேயே தொடர்ந்து வச்சிருக்க வேண்டிய தேவை நமக்கும் அது இருக்குது. எனவே அந்த பணியையும் நாங்கள் சிரமேற்று தான் நடக்க வேண்டும்.